திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட அரியமங்கலத்தில் செயல்பட்டு வரும் அம்மா உணவகத்தில் சட்னிக்கும் ₹2 கட்டாயப்படுத்தி வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஏழை எளியோரின் பசி தீர்க்கும் அம்மா உணவகத்தில் இட்லி ₹1 வழங்கப்படும் நிலையில் இலவசமாக வழங்க வேண்டிய சட்னிக்கும் பணம் வசூலிக்கும் அராஜகம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் ஏழை எளிய மக்கள் பசியாறும் வகையில் கடந்த 2013ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்களால் தொடங்கப்பட்டதுதான் அம்மா உணவக திட்டம். ஆரம்பத்தில் சென்னையில் மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட இத்திட்டம் பொதுமக்களிடையே எழுந்த பெரும் வரவேற்பால் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் ஏழைகளின் பசி தீர்க்கும் அட்சய பாத்திரமாக மாறியது. குறிப்பாக அரசு பொது மருத்துவமனைகளிலும் தொடங்கப்பட்ட அம்மா உணவகம் அனைவருக்கும் ஒரு வரப்பிரசாதமாகவே பார்க்கப்பட்டது. இந்நிலையில் திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட அரியமங்கலம் அருகே உள்ள ஜெகநாதபுரத்தில் செயல்படும் அம்மா உணவகத்தில் சட்னிக்கு ₹2 வசூலிப்பதாக இளைஞர் ஒருவர் வெளியிட்டுள்ள வீடியோதான் தற்போது இணையத்தில் பேசுபொருளாகி வருகிறது. சட்னி ஊத்துறீங்க? சட்னி எதுக்கு? சட்னி என்ன தனியாக விற்கிறீங்களா? ஏன் விற்கிறீங்க? என்ன கேட்கவில்லையே, நீங்களா ஊற்றுறீங்க? சட்னி காசாமா? காசு எவ்வளோ விற்கிறாங்க? அம்மா உணவகங்களில் பொதுவாக காலை உணவாக இட்லி ₹1க்கும், பொங்கல் ₹5க்கும், மதிய உணவாக சாம்பார், எலுமிச்சை, கருவேப்பிலை சாதம் தலா ₹5க்கும், தயிர் சாதம் மட்டும் ₹3க்கும் வழங்கப்பட்டு வருகிறது. அதோடு இரவில் சப்பாத்தி ₹2-3க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் ஜெகநாதபுரத்தில் இருக்கும் இந்த அம்மா உணவகத்தில் இட்லிக்கு இலவசமாக தொட்டுக்கொள்ள கொடுக்கப்படும் சட்னிக்கு கூட ₹2 கேட்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுகுறித்து அந்த இளைஞர் உணவக தலைவியிடம் முறையிட்ட போது, தங்களுக்கு எல்லாம் தெரியும், இஷ்டம் இருந்தா வாங்கிக்கோங்க, இல்லனா போங்க என அதட்டல் தோணியில் அந்த பெண் பேசியிருந்தது அங்கு உணவருந்த வந்தவர்களை அதிருப்தியடைய செய்துள்ளது. இந்த சட்னி என்ன கேட்காம அவங்களே ஊத்துறாங்க, ஊத்திட்டு காசு கேட்டா இப்படி கொடுக்குறாரு. காசுக்கு முதல் உள்ளே விற்க கூடாது. புரியல என்ன சட்னி இங்க பாருங்க, காசுக்கு உள்ள எதுவுமே விற்கக்கூடாது. இது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தானே? இல்லை சட்னி விற்கிறதுக்கு அது டெண்டர் எதுவும் போட்டிருக்காங்களா? இஷ்டப்பட்டதெல்லாம் இல்லை. அதுதான் சொல்றேன், உள்ள வைக்க கூடாதுங்க. எனினும் அந்த வாலிபர் இதை வியாபார நோக்கத்தில் செய்கிறீர்களா, அரசிடம் டெண்டர் எடுத்து செய்கிறீர்களா என சரமாரியாக கேள்வி எழுப்பிய போது அதற்கான பதிலையும் அதட்டலாக அந்த உணவகத்தின் தலைவி சொல்லியதுதான் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது வியாபாரம் பண்ற இடம் இல்லக்கா, நான் சொல்றதை கேளுங்க. இது அப்படி இல்லை, நான் சொல்றது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்க உள்ள சட்னி சாம்பார் இது விற்க கூடாதுங்கிறேன். பசியை போக்கிக் கொள்ள அம்மா உணவகத்தை நாடி வரும் ஏழை எளியவர்களிடம் சட்னிக்கு ₹2 கட்டாய வசூல் செய்வதால் பசியோடு வந்தவர்களும் பட்டினியோடு திரும்பிச் செல்லும் அவலநிலை ஏற்பட்டிருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர் பொதுமக்கள். மேலும் இந்த அம்மா உணவகம் திருச்சிராப்பள்ளி அரியமங்கலம் கோட்டம் மாநகராட்சி அலுவலகத்திற்கு அருகில் இருப்பதால் அதிகாரிகளின் தூண்டுதல் பேரில் இப்படி அரங்கேறி இருக்கிறதா என்ற சந்தேக கேள்வியும் அப்பகுதி மக்கள் எழுப்புகின்றனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதிவாசிகளின் கோரிக்கையாகவும் எழுந்து வருகிறது.